வந்தவன் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன பத்தி நான் ஒரு படம் எடுக்க போறேன். எனக்கு அவர மாதிரியே அப்படியே தத்ரூபமா மேக்கப் போடணும் அப்படின்னு கேட்குறான். நம்மாளும் இதுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு மேக்கப் மட்டும் கரெக்ட்டா வந்தா போதும் அப்படிங்கிறான். சரி இந்த படத்துல நடிக்கிற ஹீரோவ நம்ம பார்க்கணுமே. அவங்களோட முகம், ஹைட்டு, உடம்பு அது எல்லாத்தையும் நான் அளவெடுக்கணும். அப்பதான் அந்த மேக்கப்ப என்னால கரெக்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம சைக்கோ லாயர் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோலாம் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு டைம் இல்ல. நீ என்ன வச்சு மொத ட்ரையல் பண்ணு. அத நான் ப்ரொடியூசர்ட்ட காமிச்சு அப்ரூவ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு மேக்கப் போடலாம் அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்த நாள் அந்த பிசினஸ் மேனு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் இந்த பிசினஸ் மேனு ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு அங்க இருந்த செக்யூரிட்டியை கன் எடுத்து சுட்டுட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த அங்க இருந்த ஆளுங்களாம் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவன் கார்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். செல்போனோட சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். இன்னொரு பக்கம் இந்த நியூஸை நம்ம ஹீரோ டிவியில பாக்குறான். பார்த்த உடனே ஆளுக்கு பயங்கரமான ஷாக்கு. நேத்து தான் மேக்கப் போட்டு கொடுத்தோம், இன்னைக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான்.